நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இரவு பொழுது விசுவாசத்தை குறித்து நாம் சற்று தியானிக்க இருக்கிறோம். யாரும் எனக்கு விசுவாசமே இல்லையே என்று சொல்ல முடியாது. காரணம்,
எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, நம்மிலே விசுவாசத்தை துவக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. விசுவாசத்தை அவர் துவக்குகிறார் என்று வேதம் சொல்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாக இருக்கிறது என்று சொல்கிறது. அதாவது நம்ம நம்புறதுல உறுதியாக இருக்கிறதும் நம்ம காணாத விஷயங்களில் நிச்சயமாக இருக்கிறது தான் விசுவாசம். எபிரேயர் 11:6 விதமாய் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனத்தின் முதல் பகுதியை சற்று நோக்கி பாருங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழவில்லை என்று அர்த்தம். அப்போ தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் நினச்சிங்கன்னா நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளை விசுவாசி என்று அழைக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அதாவது இயேசுன்ற நாமத்தில் விசுவாசமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுவது விசுவாசம். ரட்சிப்பை அருளுவது விசுவாசம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டான ஈவு அல்ல, இது தேவனால் உண்டான ஈவு. விசுவாசம் எவ்வளோ அவசியம் இந்த வேத வசனங்கள்லாம் சொல்லி, ரட்சிக்கப்பட விசுவாசம் அவசியம், தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு விசுவாசம் அவசியம், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவதற்கு விசுவாசம் அவசியம், தேவனை பிரியப்படுத்துவதற்கு விசுவாசம் அவசியம். அது மட்டுமல்ல, யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் சொல்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு மனுஷியுடைய வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை காணப்பட வேண்டும் என்றால் அவர்கள் தேவனை விசுவாசிக்க வேண்டும். யாக்கோபு 5:15 சொல்கிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். வியாதியிலேருந்து நம்ம நீங்கணும்னா விசுவாசம் தேவை. வியாதியிலேருந்து விடுதலையாகணும், வியாதி நம்ம விட்டு போகணும், நம்ம சுகமாகணும் அப்படின்னா விசுவாசம் தேவை. ஜார்ஜ் முல்லர் ஒரு பெரிய விசுவாச வீரர். அவர் ஒரு முறை ஒரு கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருந்தார். ஒரு இடத்திற்கு சென்று ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். கப்பல் கேப்டன்ஸ் திடீர்னு வந்தார், ஐயா உங்கள் ஊழியங்களெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க, நீங்கள் எந்த ஊழியத்தையும் நிறைவேற்ற முடியாது. ஏன்னு கேட்டார். இந்த கப்பலை சுற்றிலும் பெரிய பெரிய பனிப்பாறைகள் இருக்கிறது, ஆகவே கப்பலை நான் மேலும் செலுத்த முடியாது, நீங்களும் உங்கள் ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது என்று சொன்னார். அப்பொழுது விசுவாச வீரர் ஜார்ஜ் முல்லர் சொன்னார், அந்த பனிப்பாறையில் நீங்கள் எவ்வளவு நேரமாகும் என்று கேட்டார். நேரமா? சில நாட்களும் ஆகலாம், சில வாரங்களும் ஆகலாம் என்று கேப்டன் பதிலளித்தார். அப்படியா, நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன், அதன் பின்பு நான் சொல்லுவதை நீ செய் என்று சொல்லிவிட்டு ஜார்ஜ் முல்லர் ஊக்கமாக ஜெபித்தார். ஜெபித்து விட்டு அவர் எழுந்தார். இப்பவும் போய் பாரு பனிப்பாறை இருக்கான்னு கேட்டார். கேப்டனுக்கு நம்பிக்கையே இல்லை. ஐயா சற்று முன்தானே நான் பார்த்தேன் பனிப்பாறைகள் நீ இருந்ததுன்னா, இப்போ நான் ஜெபம் பண்ணிட்டேன், யூ வில் see a difference, இப்பவும் போய் பாருன்னார். பார்த்தா அங்கே ஒரு பனிப்பாறை கூட இல்லை. அப்போ பாருங்கள், அந்த விசுவாசமுள்ள ஜெபம் எவ்வளவு வல்லமுள்ள சாட்சிகளை, எவ்வளவு வல்லமுள்ள செயல்களை நடப்பித்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, பனிப்பாறைகள் போன்ற கொடிய பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, துன்பம் துக்கம் துயரம் புலம்பல்கள் வரும் பொழுது, நாம் விசுவாசத்தோடு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் மனம் இறங்குவார், காரணம் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர், நான் அவரை தேடுகிறேன், அவரிடத்தில் ஜெபிக்கிறேன். இந்த பிரச்சனைகள் தற்காலிகம்தான், இது உடனடியாய் காணாமல் போகும், ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார் என்ற விசுவாசம் வேண்டும். அப்படி விசுவாசமாய் நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் கட்டாயம் கேட்பதாக வாக்கருளி இருக்கிறார். வாக்கு விசுவாசம் உள்ள ஜெபத்தை ஆண்டவர் ஒரு நாளும் புறக்கணியார். நன்றாக ஜெபித்து விட்டு விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள்.
நான் ஜெபித்து விட்டேன், ஆண்டவர் கட்டாயம் கேட்பார் என்ற மனத்திடத்தோடு காணப்படுங்கள். அதுதான் விசுவாசம். நாம் ஜெபித்து விட்டோம், ஆண்டவர் கேட்டு விட்டார், கண்டிப்பாக பலன் அளிப்பார். அந்த உறுதி நமக்கு வேண்டும், அந்த உறுதி வேண்டும். மத்தேயு 8வது அதிகாரம் 5 முதல் 13 வசனங்களிலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 முதல் 13 வசனங்கள். இந்த சம்பவம் நடைபெற்ற பட்டணம் கப்பர்நகும். கப்பர்நகுமிலே 100க்கு அதிபதி என்றால் 100 போர் வீரர்களுக்கு ஒரு தலைவன். அவன் இயேசுவினிடத்தில் வருகிறான். யாருக்காக வருகிறான்? தனக்காக வரவில்லை, தன்னுடைய வேலைக்காரனுக்காக வருகிறான். அவன் வந்து சொல்லுகிறான் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். திமிர்வாதம் என்றால் ஒரு வாதம், அது ஒரு டிசபிலிட்டி. இந்த திமிர்வாதத்திலே அவதிப்படுகிற வேலைக்காரனுக்காக அவன் இயேசுவிடத்தில் வேண்டிய பொழுது இயேசு சொல்லுகிறார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். அப்போ 100க்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரன் இதை செய்ய என்றால் செய்கிறான். நான் என்ன சொல்ல வாரான்னு தெரியுதா? என்னிடத்தில் அதிகாரம் உண்டு, நான் அதிகாரம் பெற்றவன் தான். ஆனால் இயேசுவே உடைய அதிகாரம் அதை விட பெரிய அதிகாரம். நீ ஒரு வார்த்தை சொன்னாலே என் வேலைக்காரன் சுகமடைந்து விடுவான். நான் அதிகாரம் பெற்றவன் தான் ஐயா, ஆனால் இது சர்வ வல்லமுள்ள தேவன். அப்படி அதிகாரம் எப்படிப்பட்டதா? வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 66:1 ஆண்டவர் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. சங்கீதம் 33:9 சொல்கிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். மத்தேயு 28:18 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு இருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்றாரு. எரேமியா 23ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை வாசித்து பாருங்கள். எவனாகிலும் அவனை நான் காணாதபடிக்கு தன்னை ஒழித்துக் கொள்ளக்கூடுமோ? நான் வானத்தையும் பூமி நிரப்புகிறவர், நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நான் தூரத்திற்கும் தேவன் அல்லவா? தேவன் சர்வ அதிகாரம் பெற்றவர். உலகத்தில் உள்ள எந்த மனிதனுடைய அதிகாரமும் அவருடைய கால் தூசிக்கு தான் சமம். அவ்வளவு வல்லமை பெற்றவர், அவ்வளவு அதிகாரம் பெற்றவர், மகிமை நிறைந்தவர், மாட்சிமையுடையவர் அந்த தேவன். அவர் ஒரு வார்த்தை சொன்னா வேலைக்காரன் சொஸ்தமானவா அப்படின்ற விசுவாசம் அந்த 100க்கு அதிபதியிடம் இருந்தது. இயேசு அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விசுவாசம் என்ன விளைவை ஏற்படுத்தியது தெரியுமா? ஆண்டவர் 100க்கு அதிபதி பார்த்து சொன்னார் மத்தேயு 8:13, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவது, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்காக. நீங்கள் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்னு நினச்சிங்கன்னா அப்படியே நடக்கும். விசுவாசித்தபடியே உனக்காக கடவர். ஆண்டவர் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார் என்று சகோதரி நினைத்திருந்தால் ஆண்டவர் கண்டிப்பாக அந்த விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஆண்டவர் என் பிள்ளையுடைய திருமண காரியத்தை அற்புதமாய் நடத்துவார் என்ற விசுவாசம் இருக்கும் பொழுது கட்டாயம் செய்வார். நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவது. அன்போடு ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமாவான். At that very moment he was healed. He was healed. விசுவாசம் நமக்கு தேவை. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு 9ஆவது அதிகாரம் 27 முதல் 31 வசனங்களிலே ஒரு அழகான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பார்வையற்றவர்கள், தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்கள்ட்ட கேட்டார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அவங்க சொன்னாங்க, ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். உடனே அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்காக கடவுள் என்றார். அதனால தான் நம்ம விசுவாசமாக இருக்கணும். மனசுக்குள்ளே எப்பவும் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கணும். ஆண்டவர் உதவி செய்வார், ஆண்டவர் நன்மை செய்வார், ஆண்டவர் இந்த போராட்டத்திலிருந்து என்னை தூக்கி நிறுத்துவார், ஆண்டவர் எனக்கு எந்த
இந்த நிலைமையிலேருந்து என்னை மாற்றுவார்னு சொல்லி அந்த விசுவாசம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதை செயல்படுத்தணும். நம்முடைய சொற்களில் விசுவாசம் இருக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தைகளில் விசுவாசம் இருக்கணும். அப்படி பேசிக்கிட்டே இருந்தோன்னா ஆண்டவர் என்ன சொல்வாரா? நீங்கள் விசுவாசித்தபடி உங்களுக்கு ஆக கிடவன்னு சொல்லி நம்மை ஆசீர்வதிப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு பிள்ளைகளே, வாழ்விலே நம்பிக்கையற்ற நிலையிலே காணப்படுகிறீர்களா? தொடர்ந்து வாழ்க்கையிலே நடைபெற்ற துன்பத்தின் காரணமாக, தொடர்ந்து வாழ்க்கையிலே நடைபெற்ற வேதனையான சம்பவங்களின் காரணமாக நம்பிக்கை இழந்த நிலையிலே காணப்படுகிறீர்களா? ஆண்டவரை விசுவாசிங்க. ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். எப்படிப்பட்ட நிலைமையிலும் என்னை தூக்கி எடுக்க அவரால் முடியும். அவர் நம்பிக்கையின் தேவன், நம்பிக்கையின் நாயகன். எல்லாமே முடிவற்ற நிலையிலே வாழ்க்கையின் ஓரத்திற்கு வந்து அப்படிப்பட்ட மனிதனை கூட அவர் புதிய நம்பிக்கை கொடுத்து, புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து, புதிய வாழ்வை கொடுத்து அவனை ஆசீர்வதிக்க முடியும். நாம் ஜெபிக்கலாமா? ஒருவேளை வியாதியினால் பலவீனப்பட்ட நிலைமையிலே இந்த வியாதி எனக்கு சுகமே ஆகாது அப்படின்ற நம்பிக்கை இழந்து நிற்கிங்களா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் என்ன செய்யணும்? வியாதி உள்ள இடத்துல கை வச்சு விசுவாசத்தோடு என்னோட சேர்ந்து ஜெபிங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அன்புள்ள பரம தகப்பனே, வியாதியினால் பலவீனப்பட்ட நிலையில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும், வியாதிகளும், பலவீனங்களும், நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும், வியாதிகளும், பலவீனங்களும், நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும், வியாதிகளும், பலவீனங்களும், நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். அன்பு தகப்பனே, பேக் பெயின், முதுகு வலியினால் அவதிப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே பேக் பெயின் சுகமாகட்டும். எல்லா பேக் பெயின், தோல் வலி, இடுப்பு வலி எல்லாம் நீங்கி போகட்டும். அப்பா, திருமணம் என ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கைக்காக ஜெபிக்கிற பெற்றோருக்காக நான் பாரத்தோடு இப்படி சமூகத்திலே வந்து நிற்கிறேன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்னீர். இந்த அன்பு பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுத்தரலாம், ஏற்ற துணையை கொடுத்தரலாம். அவர்கள் திருமணத்தை நடத்தி தாரும். பொறுப்புள்ள ஒரு தகப்பன் ஸ்தானத்திலே இருந்து அவர்கள் திருமணத்தை நடத்தி நீர் எங்கள் பரம தகப்பன், எங்களுக்கு நன்மைகளை செய்கிறது தகப்பன், எங்களுக்கு மனம் இறங்குகிற தகப்பன். மத்தேயு 7:11 படி எங்களுக்கு நன்மைகளை செய்கிற தகப்பன். சங்கீதம் 103:13 படி எங்களுக்கு மனம் இறங்குகிற தகப்பன். உபாகமம் 1:31 படி எங்களை தூக்கி சுமக்கிற தகப்பன். ஆகவே இந்த பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகள், அவர்களுக்கு மனம் இறங்கும். நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும், நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும். எல்லா வன்கண்களுக்கும், பொறாமையின் கண்களுக்கும் இப்படி பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்தரலும். அவர்கள் திருமணத்தை நடத்தி கொடுத்தரலும். 16 வகையான ஆசீர்வாதங்களை பெற்று அவர்கள் பெருவாழ்வு வாழ கிருபை செய்தல். நம்முடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வித்து கொடுத்தரலும். அவர்கள் குடும்ப வாழ்வை ஆசீர்வித்து கொடுத்தரலும். அவர்கள் குடும்ப வாழ்வை ஆசீர்வித்து கொடுத்தரலும். அல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி இயேசு சுவாமி. அல்லேலூயா. குழந்தை பாக்கிய ஆசீர்வாதத்தை காத்திருந்து 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 சோர்ந்து போன நம்முடைய பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை அருளை செய்தால். இனி எனக்கு குழந்தையே பிறக்காது, எனக்கு நம்பிக்கையே இல்லை. எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை மருத்துவர்களை பார்த்துட்டோம், எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம். புலம்பி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புத குழந்தையை கொடுத்துடலாம். அற்புதமாய் ஒரு சரீரத்தை தொட்டு எல்லா குறைபாடுகளையும் சரி செய்து அற்புத குழந்தை கொடுத்துடலாம். நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு நீர்க்கட்டிகள், அதில் அவதிப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா கட்டிகளும், நீர்க்கட்டிகளும், வேண்டாத சதை வளர்ச்சிகளும், புற்றுநோய் கட்டிகளும் கரைந்து போகும்படி, உரு தெரியாமல் மறைந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. உடைய பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தும். யூட்ரஸில் உள்ள பலவீனத்தை குணமாக்கும். யூட்ரஸில் உள்ள பலவீனத்தை குணமாக்கும். யூட்ரஸில் உள்ள பலவீனத்தை குணமாக்கும். இப்பொழுதே உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமாய் அவர்கள் வீட்டில் பாயட்டும். வீட்டில் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் சரீரத்தை தொடரட்டும். எந்த இடத்துலேருந்து உங்களுடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருந்தாலும் உடைய சுகமளிக்கு வல்லமை அவர்களை தொடரட்டும். எப்படி செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி, தொட்டதற்காய் நன்றி, சுகம் கொடுத்ததற்காய் நன்றி, வல்லமுள்ள சாட்சிகளை எழுப்பி நிறுத்தியதற்காய் நன்றி. சகல துதியையும்
கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக அற்புதங்களையோ ஆசீர்வாதங்களையோ நன்மைகளையோ பயன்களையோ பெற்றிருப்பீர்கள். ஆனால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, என்றென்றும் அவருக்கு நன்றி உடலை வாழ ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.